மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுடன் இருப்பவர்களை யாராலும் மிரட்ட முடியாது என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா தெரிவித்துள்ளார். கழக ஆட்சியை ஏற்படுத்தி அம்மாவின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பின் சட்டப்பேரவையில் மறைந்த மாண்புமிகு அம்மாவின் திருவுருவப் படத்தை திறப்பதே லட்சியம் என்றும் சின்னம்மா உறுதிபட தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடன் நேற்று 2வது நாளாக முக்கிய ஆலோசனை மேற்கொண்ட கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா சட்டமன்ற உறுப்பினர்களிடையே எழுச்சி உரை ஆற்றினார். இங்கே கூடியிருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களே, அமைச்சர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் நேற்று பேசிவிட்டு போனதிலிருந்து ஒரு வித்தியாசத்தை உங்கள் முகத்தில் பார்த்தேன். சட்டமன்ற உறுப்பினர்கள் இருவர் பேச்சிலேயே அந்த துணி தெரிஞ்சது. அதிலேயும் இந்த பெண் உறுப்பினர் சிங்கம் போலவே கர்ஜித்தார். இந்த இயக்கத்திற்கு தலைவருக்கு பிறகு ஒரு பெண் தாயாக இந்த இயக்கத்தை கட்டி காத்து வந்தார். அதன் பிறகு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை இந்த இயக்கத்தை நடத்த அன்பான அழைப்பை விடுத்தீர்கள். அதை ஏற்று நானும் இந்த இயக்கத்தை நடத்துவதற்கு முன் வந்ததுமே உங்களுக்கு தெரியாதது இல்லை. எந்த அளவுக்கு நம் எதிரிகள் வலை பின்னுகிறார்கள், எந்த அளவுக்கு இந்த இயக்கம் இன்னும் வளர்ந்து விடுமோ என்ற பயம் நான் என்று பொதுச் செயலாளர் ஆனேனோ அன்றிலிருந்தே துவங்கிவிட்டது. அதற்கு காரணம் ஒன்று இருக்கு. என்னை பற்றி நிறைய விசாரித்து இருக்கிறார்கள். நான் எப்படி, இவங்க எப்படிப்பட்டவங்க, ஏதோ அப்படி இப்படி சொன்னா கேட்டுக்குவாங்களா அப்படின்லாம் நிறைய விசாரணையெல்லாம் நடந்திருக்கு. அதில் எல்லாரும் சொல்லியிருக்காங்க, இவங்க 33 ஆண்டு காலமாக இந்த இயக்கம் கஷ்டமான நிலையில் இருந்த போதும் அவர் தன்னுடைய முடிவில் இருந்து ஒரு இன்ச்சு கூட பிசகாமல் அம்மாவுக்கு தோள் கொடுத்து ஒரு தளபதியாக அம்மா பின்னால் இருந்திருக்கிறார். அதனால் முன்னின்று நடத்தக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு நல்ல தகுதி இருக்கிறது. அதனால் அவரை நாங்கள் ஜாக்கிரதையாக தான் டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். உண்மையாகவே பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம்னு ஒருத்தர் இருக்காரு. அநேகமாக நீங்களாம் மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கட்சியில் இல்லையே இப்போ அவரு. அதனால அவரையும் என்னையும் ஒத்து பார்க்குறாங்க எல்லாரும். அவர் ரொம்ப அமைதியா என்ன சொன்னாலும் தலையாட்டிக்கிட்டு அழகா சொல்றத கேட்டுட்டு போயிடுவாரோ அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாரும். என்ன பார்த்தா நான் சிங்கத்துக்கிட்டே இருந்தேன். அதனால எல்லாருக்கும் என்னன்னா, இது ஒரு குட்டி சிங்கம் பூசா வந்திருக்கு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு இன்னொரு புது குட்டி சிங்கம் ஒன்று வந்திருக்கு. இதை நம்ம எப்படி சமாளிக்கிறது? அதனால இப்பவே மீன் பிடிக்கிற மாதிரி 4 பக்கம் வலைய போடுவோம், எப்படியாவது அதுல மாட்டிடாதா அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த சிங்கம் எத்தனை வலை வந்தாலும் அதை எதிர்கொண்டு வெளியே வரும்.
அந்த ஒரு சிங்கத்து கூட இருக்கிறது எல்லாமே சிங்கம்தான். அது அவங்களுக்கு தெரியல. ஒரு சிங்கத்தை பார்த்து பின்னாடி வர்றதெல்லாம் எப்படி இருக்கும்? சிங்க குடிகளாதான் இருக்கும். அதனால ஒரு சிங்கம் இல்லைன்னா இன்னொரு சிங்கம் புறப்படும். அதுதான் இந்த இயக்கம். இத அம்மா நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த இடத்துல நான் உங்களை எல்லாம் பார்க்கும்போது ஒன்று மட்டும் எனக்கு உறுதியா தெரியுது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை எப்படியாவது கலைத்து விடலாம் என்று நினைத்து சில எட்டப்பர்கள் உருவாகி இருக்கிறார்கள். அவர்களை வைத்து செய்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இங்கு இருப்பவர்கள் தான் அரசாங்கம். அதை அமைக்கக்கூடியவர்கள் இங்கே இருக்கிறார்கள். தலைவரும் அம்மாவும் நமக்கு துணையா இருக்காங்க. நீங்க அந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் மனசுல நினைச்சுக்கணும். இவ்வளவு தூரம் நம்மள சாதாரண இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு இந்த அளவுக்கு இப்ப எங்க பார்த்தாலும் பேப்பர்ல பாத்தீங்கன்னா அதிமுக எம்எல்ஏக்கள் 129 பேர் அடைச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் இன்னைக்கு வீடியோ கூட எடுக்க சொன்னாங்க. நான் நீங்க யாரும் அனுப்பிவிடல, எல்லாருமே நல்ல சுதந்திரமா இருக்காங்க. அதனாலதான் இப்ப எடுக்க சொன்னேன். அதனால அரசாங்கத்தை யாரும் எந்த நேரத்திலையும் தடை போட்டு நிறுத்திட முடியாது. இந்த 129 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு கடல். இதை யாராலும் தடுப்பணை போட்டு தடுக்க முடியாது. இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதனுடைய ஆட்சியையும் எந்தவித முயற்சி செய்தாலும் அதில் பலன் ஒன்றும் இல்லை. அவர்கள் நிச்சயம் தோற்று போவார்கள். நேற்றை விட இன்று உங்களை பார்க்கும்போது எனக்கு எல்லாமே சிங்கங்களாக மாறிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால 129 சிங்கத்தோட இது ஒரு சிங்கம். அதனால நம்மளை யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது. நம்ம யாருக்கும் பயப்பட வேணாம். நம்ம கிட்ட வலை போட முடியலைன்னா நம்ம குடும்பத்துல போய் இருக்கிறவங்கள்ட்ட வலை போட பார்ப்பாங்க. அதனால நீங்க எல்லாருமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஒரே எண்ணம், அம்மா ஆட்சி கொடுத்தாங்க. அந்த ஆட்சி தமிழக மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஆட்சி. அந்த ஆட்சியை தமிழக மக்களுக்கு நாம் அர்ப்பணிப்பு உணர்வோடு நம்மளுடைய திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி அவங்களுடைய அன்பை மேலும் பெற்று வரும் நாடாளுமன்ற தேர்தலிலும் அதன் பிறகு வரும் சட்டமன்ற தேர்தலிலும் மூன்றாவது முறையாகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடித்தது என்று சொல்லும் அளவுக்கு நம்மளுடைய உழைப்பு இருக்க வேண்டும். நானும் உழைப்பேன், உங்களின் உழைப்பும் தேவை. நீங்கள் அனைவரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர்களாக புதியவர்களும் உள்ளீர்கள், பழையவர்களும் உள்ளீர்கள். உங்களுடைய தொகுதியை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வுகளை நீங்கள் நம் ஆட்சியை நம்மிடம் வந்ததும் ஒவ்வொருவரும் தன் தொகுதிக்கு சென்று இந்த இடைப்பட்ட நேரத்தில் நடந்தது என்ன என்பதை எடுத்து சொல்லி நல்ல முறையில் உங்கள் தொகுதி மக்களிடம் நீங்கள் பழகி வரும் பாராளுமன்ற தேர்தலில் நாம் 40 தொகுதியிலும்
வெற்றியை எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் யார் என்பதை காட்டுவதற்கு கோபம் பெரிதல்ல, நம்மளுடைய செயல்தான் வேண்டும். அதில் நாம் தீவிரமாக இருந்து நாம் வெற்றியை ஏற்படுத்தி அம்மாவினுடைய சமாதியில் போய் அவர்களுடைய பாதத்தில் வைக்க வேண்டும். நான் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நான் அம்மா சமாதிக்கு போனதும் எனக்கு அந்த சமாதியிலேருந்து வெளியிலேயே வர முடியல. என் காலடியை எடுத்து வைக்க முயற்சி செய்கிறேன், ஆனால் என்னால் முடியல. ஒரு ஈர்ப்பு சக்தி என்னை இழுத்துக்கொண்டே இருந்தது. அப்போ நான் என்ன வேண்டினேன், இந்த இயக்கம் இன்னைக்கு இந்த இயக்கத்தை நம் தொண்டர்கள் அனைவரும் என்னை நம்பி ஒப்படைத்துள்ளனர். உங்கள் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், இந்த இயக்கத்தையும் இந்த ஆட்சியையும் நிச்சயம் என் உயிர் உள்ளவரை காப்பாற்றிக் கொண்டே இருப்பேன் என்று உறுதி எடுத்துவிட்டுத்தான் அங்கிருந்து வந்தேன். இப்பவும் சொல்கிறேன், இந்த இயக்கத்தையும் சரி இந்த ஆட்சியையும் சரி எந்த கொம்பனாலும் அசைத்து பார்க்க முடியாது. நிச்சயமாக அதில் நான் உறுதியாக இருக்கிறேன். இந்த கழகத்திற்கு ஒரு பிரச்சனை என்று வந்தால் என் உயிரை கொடுத்து காப்பாற்றுவேன் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஒரு கஷ்டமான நேரத்தில் நாம் இப்போ பார்க்கிறோம், வசதி வாய்ப்புகளோடு ஒரு அமைச்சராக இருந்து இந்த கட்சியையே இரண்டாக பிரிப்பதற்கு இப்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் நம் கையாலே நம் கண்ணை குத்துகிறார். இந்த மாதிரி சமயத்துல நீங்கெல்லாம் ஒரு நடுநிலையான குடும்பத்திலிருந்து வந்து, நானும் அப்படிப்பட்ட ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து தான் வந்திருக்கேன். நீங்க என் கூட இருந்து இந்த நிகழ்ச்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பதிவேட்டில் நாம் எல்லோரும் சேர்ந்து பதிய வைக்க வேண்டும். அதை நீங்க எல்லாம் செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு ரொம்ப உண்டு. நீங்க அனைவரும் ஒட்டுமொத்தமாக என்னுடன் இருந்தால் தமிழக மக்களுக்கும் நம் கழகத்திற்கும் நம்முடைய பணியை செய்து மேலும் மேலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இங்கிருந்து டெல்லி வரை சொல்கிறேன், யாரும் எதுவும் செய்ய முடியாது. நம்முடைய ஒற்றுமை மட்டும்தான் நமக்கு தரும். அதற்கு என்னுடன் கூட இருந்து நீங்க எல்லாம் துணையா இருந்தீங்கன்னாக்க நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன். எவ்வளவு பேர் வந்தாலும் நான் சாதிப்பேன். அந்த தைரியம் என்கிட்ட இருக்கு. அந்த தைரியம் என்னைக்குமே விட போகாத தைரியம். அது யாருக்கும் பயப்பட மாட்டேன். நான் எடுத்த முடிவிலிருந்து பின்வாங்கவே மாட்டேன். இந்த கழகத்தையும் இந்த ஆட்சியையும் நிலைநாட்ட நான் எந்த நேரத்தில் என்ன முடிவு எடுக்க வேண்டுமோ அதை தெளிவாக எடுப்பேன். கலங்க மாட்டேன். அம்மாவும் சரி நானும் துணை இருந்திருக்கேன் அவங்க கூட. அம்மாவும் சரி நானும் சரி சென்னை ஜெயிலையும் பார்த்திருக்கோம்,
பெங்களூரு ஜெயிலையும் பார்த்திருக்கோம். அதுல இருந்து மீண்டு வந்த ஆட்சியையும் பிடிச்சிருக்கோம். அதனால பெண் தானே பயமுறுத்தி பார்த்துடலாம் அப்படிலாம் நினைச்சா அது அம்மா கிட்ட எப்படி முடியாதோ அதே போல என்கிட்டயும் முடியாது. எனக்கு இப்ப ஒண்ணே ஒண்ணு, நீங்க அத்தனை பேரும் இப்ப நான் போய் உறுதிமொழி எடுக்க போறேன் அம்மாவுடைய படத்துக்கு முன்னால. நீங்களும் உறுதிமொழி எடுத்து நம்ம அரசாங்கத்தை அமைச்சு நம்ம அம்மா சமாதிக்கு போய் அங்க நின்று கேபினட் மந்திரிகளோட போட்டோ எடுத்து 129 பேரோட கோட்டைக்கு போகணுங்கிறது தான் இன்னைக்கு நம்மளோட சபதம். அத நீங்க அத்தனை பேரு என் கூட நின்னீங்கன்னாக்க எனக்கு 1 கோடி பேரு கூட இருக்கிறதா நான் நினைச்சுக்குவேன். நம்ம 1.5 கோடி உறுப்பினர்களையும் சேர்த்து தான் சொல்றேன். அவங்க ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு கிராமத்துல இருப்பாங்க. அவங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, இப்போ நம்மளுடைய கட்சிக்கு ஏதோ பிரச்சனை வந்துருச்சோ என்னமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன், இந்த தலைவர் புரட்சி தலைவர் அவர்கள் உருவாக்கிய இந்த இயக்கத்தை அம்மா வழி நடத்தி இந்த அளவுக்கு மாபெரும் கட்சியாக இதை உருவாக்கி இவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர்களையும் கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்மகிட்ட. அதனால நான் இப்ப சொல்றேன், உங்களுக்கு நம்மளோட தொண்டர்களுக்கும் சொல்றேன், நம்ம ஆட்சியை அமைச்சு அம்மாவோட சமாதியில போய் உறுதிமொழி எடுத்து கோட்டைக்கு போறோம். சட்டசபைக்குள்ள நம்ம அம்மாவோட படத்தை திறக்கிறோம். முக்கியமான விஷயம் உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்லணும். நீங்க எல்லாம் பெரிய வசதி படிச்சவங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா அம்மா வசதியை என்னைக்குமே பார்க்க மாட்டாங்க. ஒரு தொண்டர் நின்றுட்டா இன்னைக்கு நம்ம கட்சியில எம்எல்ஏ ஆயிடலாம். அந்த மாதிரிதான் அம்மா கட்சியை வளர்த்து கொண்டு போனாங்க. அதனாலதான் இன்னைக்கு 1.5 கோடி ஜனங்க நம்ம கிட்ட இருக்காங்க. காரணம், நான் ஒரு சாதாரண குப்பத்துல இருக்கேன், நான் கூட நினைச்சா அம்மா கட்சியில எம்எல்ஏ ஆயிடலாம் அப்படின்னு ஒவ்வொரு தொண்டரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால சொல்றேன், நீங்க அனைவரும் ஒண்ணு சேர்ந்து இதுல பெரிய ஒரு பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. அம்மாவுடைய படம் சட்டமன்றத்துல வைக்கணும். அத வைக்க விடாம பண்றதுக்கு நம்ம கட்சியில இருந்தே ஆளு வெளில போயிருக்கு. இது அம்மாவுக்கு செய்யற துரோகம் இல்லையா? அது அம்மா விட்டுட்டு போன சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து உண்மையான அம்மாவோட விசுவாசி என்பதை நிரூபிக்க அந்த சட்டமன்றத்துல அம்மாவோட படத்தை இந்த மாதிரி கை தட்டி தரப்படும். அதை நான் பார்த்தாதான் எனக்கு வாழ்க்கையில நான் செஞ்ச பெரிய பாக்கியம் நினைப்பேன். இது காலாகாலத்துக்கும் அம்மா கடைசியா ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த கட்சியை யாராலையும் அழிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பெண்ணை தலைமையா கொண்ட இந்த இயக்கம், நல்லா ஞாபகம் வச்சுங்க, சொன்னாங்க. அடுத்தது நானும் பெண்ணா வந்துட்டேன் இந்த கட்சிக்கு. அதனால அந்த படத்தை திறக்கிறதுதான் நம்மளுக்கு வேலை. அந்த படத்தை திறக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இருந்து அந்த சட்டசபையில கை தட்டி நம்ம அம்மாவோட படத்தை திறக்கணும். இந்த சான்ஸை நம்ம நழுவ விட்டுறக்கூடாது. அதை பண்றதுக்கு தான் திமுக காரங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாது. அவங்களுக்கு குறு 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 குறுன்னு அந்த யோசனை இருக்கு. அதாவது அந்த கட்சி இல்லைன்னாக்க யார் இப்ப போய் திறப்பாங்க சட்டசபையில அப்படிங்கிற என்ன வேற ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு அந்த கூட்டத்திலேருந்தே ஒரு ஆள் இதை எனக்கு சொல்லி அனுப்புறாங்க.
இந்த கணக்கெல்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயம் எங்கள்கிட்ட அது செய்ய முடியாதுங்க. நாங்க அம்மா படத்தை அங்க திறப்போம், எல்லாரும் பார்க்க தான் போவீங்க, அது டைரக்டர்கிட்டே வரும், அப்ப பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சபதம் எடுத்திருக்கேன். அதை தான் நான் இப்ப உங்கள்கிட்ட எல்லாத்தையும் கேட்கிறேன். அந்த இடத்துல நம்ம தலைவர் படம் இருக்கு. அதன் பிறகு நம்மளுடைய அந்த கட்சியினுடைய அடுத்த தலைவர் நம்ம அம்மா, அவங்களுடைய படத்தை திறக்கிறதுல எந்த வித இடைஞ்சலும் வந்துடாம பார்த்துக்க வேண்டியது உங்க அனைவரோட பொறுப்பு. அந்த பொறுப்பை என் கூட இருந்து நீங்க சந்தோஷமா நம்ம அதை செஞ்சாதான் நம்ம அம்மாவுக்கு கொடுக்குற அது ஒரு பெரிய மரியாதையா இருக்கும். அம்மாவை மனசுல நினைச்சிருக்கோம். அதை நம்ம உண்மைன்னு சொல்ற இடம் சட்டசபை வளாகம், அம்மாவுடைய படத்திறப்பு. அதை எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா செய்யணுங்கிறது தான் இன்னைக்கு நான் சொல்லிட்டு போகணுன்ட்டு உங்கள்கிட்ட வந்தேன். இந்த கட்சியோட பொதுச் செயலாளருங்கிற பொறுப்பு என்கிட்ட கொடுத்துருக்கீங்க. அந்த பொறுப்புல நான் துளியும் மாறாமல் இந்த இயக்கத்தோட தலைவரோட படத்தை சட்டசபையில வைக்கிறதுக்கு இந்த அரசாங்கத்தை பொதுச் செயலாளர் என்ற முறையில் எவ்வாறுபட்டாவது இதை நிறைவேற்றி நம்மளுடைய ஆட்சியை தொடர வைத்து அந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்ட வேண்டும். அதுதான் என் ஆசை. உங்களிடம் பகிர்ந்து கொள்ளவே இன்று நான் வந்தேன். நாம் நிச்சயம் ஒன்றாக இருந்து ஒரே குடும்பமாக இருந்து நம்மளுடைய தாயினுடைய படத்தை சட்டமன்றத்தில் திறந்து வைக்க வேண்டும் என்பதை மட்டும் சொல்லி உங்களிடம் அன்பான வேண்டுகோளை